அதான் ஒவ்வொரு வகுப்பு, ஒவ்வொரு செக்ஷனில் நம்ம பண்ணுற ஒவ்வொரு இடங்கள் மாறி பண்ணுற இடத்துலையும் ஒவ்வொரு விதமான ஒரு அனுபவத்தோடு தான் ஒரு இடத்த அணுகிறோம். ஒரு இடத்துல பிறரை சந்திக்கிறதோ, ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கோ ஒரு வாய்ப்பை உருவாக்குறோம். இப்போ ஒரே ஒருத்தரை பல நாட்கள் கூட வெவ்வேறு விஷயத்தில் வெவ்வேறு இடங்களில் சந்திக்கிறதோ இல்லை ஒரு இடத்துல சந்திக்கிறது கூட ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது ஒவ்வொரு முறையும் அது வேற ஒரு வடிவத்தில் மாறப்படும், வெவ்வேறு வடிவத்தில் கிடைக்கப்படும். அப்படிங்கிறது அது ஒரு உண்மையான தகவலாக, உண்மையான செயலாக நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் சந்திப்புக்குள்ள நிச்சயமாக ஒரு பெரிய ஆழமான புரிதலும் ஆழமான கருத்து இருக்குது. அதை நம்ம உணர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இப்போ அந்த தியானத்தில் நான் பல்வேறுபட்ட வடிவத்தில் பேசியிருக்கிறேன். கண்டிப்பாக இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப ஆழமாக 2-3 செக்ஷன் தனித்தனியாக பிரித்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய வேற ஒரு காலகட்டத்துக்கு நானே வந்திருக்கிறேன். நான் என்னுடைய போக்குகள் மேக்சிமம் இந்த மே மாதத்திலே பெரிய மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய செயல் வடிவத்தில், என்னுடைய இந்த கிளாஸஸ்லாம் நிறைய சேஞ்சு உருவாக போகுது. அப்போ இந்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு மாறுறதுக்கான ஒரு சூழல் உருவாகிருக்கு. அப்போ எல்லா தருணத்துக்குள்ளேயும் நம்ம கூட வருடக்கணக்காக பின்தொடர்ந்தவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி வடிவத்துக்குள்ளே அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க, வேலை செஞ்சுருக்கிறாங்க, அதை இன்னும் என்ன மாதிரி செய்யணும், என்ன மாதிரி செய்யறதுக்கான வாய்ப்பை உருவாக்கிக்கணுங்கிறதையும் நான் பேச இருக்கிறேன். அதே நேரத்துக்குள்ளே புதுசாக நம்மக்கிட்ட பல்வேறுபட்ட வடிவத்தில் பல்வேறுபட்ட குருமார்கள்ட்ட போய் உபதேசத்தை வாங்கி தியானம் பண்ணிக்கிட்டு புதிதாக நம்மக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே இந்த தியானத்தையோ இல்லை ஏதோ ஒரு வடிவத்தில் நான் ஒரு உணரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வேற ஒரு வடிவத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு அனுபவம் எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரி ஒரு நேர்கோட்டில் இருக்காது. ஒருத்தருடைய வடிவத்தை பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பித்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய வடிவங்களை, நிறைய மாற்றங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். உடலுடைய பருவ மாற்றத்தை, உடலுடைய மாற்றங்கிறது நம்மளுடைய செயல்பாடுங்கிறத உணர்ந்தால் தான் அதை தெரியப்படுத்த முடியும். இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டை மட்டும் வச்சுக்குவோம், வடலூரில் இருக்கிற வள்ளலாரையும் மாணிக்க வாசகரையும் எத்தனை பேர் உணர்ந்திருப்பாங்கன்னு தெரியாது. ஆனால் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பேர் வடலூரை பின்தொடர்றாங்க, மாணிக்க வாசகரை பின்தொடர்றாங்க. ஆனால் மாணிக்க வாசகரையும் வள்ளலாரையும் அவங்க என்ன மாதிரி உணர்ந்திருக்காங்கங்கிறது நிச்சயமாக என்ன மாதிரி உணர்ந்திருக்காங்கங்கிறதோட அந்த உணர்றது ரொம்ப கடினம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்கிறது. ஏன்னா பார்க்கறது வேற, ஒருத்தரோட யோகியை ஒருத்தரை பார்க்குற விதம், அவங்களுடைய எழுதப்பட்டிருக்க அவங்க பேர் சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்க நூல்கள் பார்க்கறது, அவங்களுடைய செயல் வடிவம்லாம் வேற, அதோடைய ஒரிஜினல் வேற வடிவத்தில் இருக்குது. அதை நிறைய பேரால் அதை உணர்ந்துக்கிட்டா அது வேற ஒரு வடிவத்துக்குள்ள அது கண்டுபிடிக்கிறது தான் பெரிய ரகசியம்னு நான் கருதுறேன். அதுதான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது தான் அதோட செயல். இது எப்படி எக்ஸ்பீரியன்ஸாக மாறும் அப்படின்னா, ஒரு தனி மனிதன், சாதாரண ஒரு மனிதனாகப்பட்டவன் தான் ஒரு தேடுதலை தொடங்குறான். அவன் தேடுதல் எதா இருக்குன்னா ஒரு கடவுளையோ ஒரு குருவையோ நோக்கி அவன் பிரயாணம் அவனுக்குள்ள அங்கே தேடி ஒரு அனுபவத்தையும் அவன் கண்டுபிடிக்கிறான். ஒரு அனுபவத்தையும் பார்க்கும்போது அவனுக்குள்ள என்னன்னா வெறும் அனுபவத்தை மட்டும் கண்டுபிடிக்கல, வெறும் அந்த யோகியை பற்றியோ அந்த கடவுளை பற்றியோ ஒரு குறிப்பு அவன் எடுக்கலை. அவனுக்கு மையமாக என்ன இருக்குன்னா, அவன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க அவன் உடலில் பெரிய பருவ மாற்றம் மாறுது, அவனுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கிது, அவனுக்குள்ளே பெரிய ஒரு சேஞ்ச் உருவாகுது. அப்போ இங்கே முழுசாக இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நிறைய தியானம் பண்ணுறவங்க அதை அடிப்படையாக மிஸ் பண்ணிடுறாங்க. சிவனை தேடி போன 90 விழுக்காடு பேத்துல நல்ல யோகியாக இருக்கிறவங்கெல்லாம் யோகியாக எப்படி ஃபார்மேட் மாறப்பட்டாங்கன்னா, சிவனை உணர அவங்களே அந்த சிவத்தன்மைக்கு அவங்களும் மாறிக்கிட்டே வர்றாங்கங்கிறது தான் அவங்க உணர்ந்திருக்காங்க. இப்போ சிவனை ஒருத்தர் பார்க்கணும், சிவனை உணரணும்னா அவர் வெறும் சிவனை மட்டும் உணர்ந்து கடவுளை மட்டும் உணர்றதா கிடையாது, அவரே சேஞ்ச் ஆகுறாருங்கிறது தான் அதோடைய வடிவம். அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவில் தேடுதல் இருக்கா அப்படின்னா தமிழ்நாடு உலகம் முழுக்க ரொம்ப குறைவாக இருக்குது.
யோகிகள் எல்லாருமே இந்த ஃபார்முலாவில் தான் தேடினாங்க, இந்த ஃபார்முலாவில் தான் ஞானமும் அடைஞ்சாங்க. தேட போனது ஒரு யோகியோடைய பேரையோ, ஒரு குருவோட பேரையோ, ஒரு கடவுளுடைய பேரையோ, ஒரு அம்பாளுடைய பேரையோ எடுத்துக்கொண்டு ஞானங்கிற பேரில் தேடுதலை தொடங்கும் போது அந்த கடவுள் சம்பந்தமான குறிப்புகளோ, ஞானம் சம்பந்தமான செயல் வடிவமோ, தியான சம்பந்தமான குறிப்புகளோ அவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்க அந்த கடவுள் சம்பந்தமான மெசேஜை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு பருவ மாற்றத்தை அவங்க அடைகிறாங்க. இது ரொம்ப முக்கியமான செயல் வடிவமாக இருக்கு. ஆனால் நிறைய பேரால் என்னன்னா, அந்த மாணிக்கவாசகருடைய புத்தகத்தில் படித்து ஒரு பெரிய ஈர்ப்புக்குள்ளே இருக்கிறவங்க அந்த மாணிக்கவாசகருடைய ஒரிஜினல் தன்மையை அவங்களால உணர முடியாமே தத்தளிக்கிறாங்க. அப்போ தத்தளிக்கும் போது முழுசாக அதுக்குள்ளே உணர முடியாத ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி தான் ஏகப்பட்ட வடலூரில் இருக்கிற ஏகப்பட்ட பேத்த என்னால் பார்க்க முடியுது. பேசுகிறவங்க, கேட்குறவங்க, வடலூருக்காக நிறைய பணி செய்கிறவங்க எல்லாத்தையும் அந்த தருணத்தை, அந்த வடலூரில் இருக்கிற அந்த சக்தியோடைய உணர்வுகள் அவங்க உணர அவங்க பருவமாற்றம் அடையிறத உணர முடியும். அதுக்குள்ள கொஞ்சம் அவங்க அது கொஞ்சம் டீப்பாக அதுக்குள்ளே போகாமையோ, இல்லை டீப்பாக அதுக்குள்ள ஒரு கவனம் செலுத்த முடியாமையோ கால சூழல்களில் பல்வேறுபட்ட சோதனைகள்லாம் வரதான் செய்யும். ஆனால் ஒரு தனி மனிதனுக்கு என்னன்னா, ஒரு டீப்பாக ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஞானத்தை தொடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த டீப்பாக ஆய்வு பண்ணாதவங்க அவங்க ஞானத்தை தொடுறதில்ல கொஞ்சம் குழப்பம் வந்துடும். இப்போ நிறைய இடங்களில் மாணவர்கள், நிறைய ஆசிரமங்களில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் கூட ஒரு குருவையோ ஒரு தியானத்தையோ ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய அனுபவங்கிறது அந்த டீப்பாக அந்த குருவையே அவங்க முழுசாக அவங்க உணரலை, முழுசாக அவங்க கவனிக்கலைங்கிறதுல நிறைய குழப்பம் இருக்குது, நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இதை பல்வேறுபட்ட வடிவத்தில் ஒரு குரு வழி நடத்துறதுக்கு, உபதேசமாக பேசுறதுக்கு, தியான வகுப்பில் பேசுறது எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க அதை டெப்த்தாக ரொம்ப டீட்டெயிலாக அதை அவரை பற்றி நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். இப்போ நம்ம இருக்கிறோம்னா நம்மக்கிட்ட இருக்கிற மாணவர்கள் என்னன்னா, அந்த ஃபுல் டேட்டான்னு சொல்லக்கூடிய என்னுடைய முழு டேட்டா, என்னுடைய செயல் வடிவம், நான் எப்படி அணுகிறேன், எப்படி பேசுகிறேன், என்ன மாதிரி செயல் சொல்கிறேன், எதுக்கு எதோட ஒப்பிட்டு பேசுகிறேன், அந்த பேச்சு எதை நோக்கி பயணிக்குது, இந்த தியான முறையை எப்படி செயல் வடிவமாக இருக்குது. அப்போ என்னுடைய மனித வாழ்க்கையும் இந்த தியான வடிவத்தையும் மிங்கிள் பண்ணி தான் நான் நிறைய உரைகளை பேசுகிறேன். அப்போ என்னுடைய அனுபவத்தையும் இதையும் ரெண்டையும் உள்ள மெர்ஜ் பண்ணி தான் ஒரு விஷயத்தை பேசுகிறேன். அப்போ மனிதனாக இருக்கும்போது அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கு. அப்போ அவர் மனிதனிலிருந்து கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறாரு, மாறுறேங்கிறாரு, மாறி இருக்கேங்கிறாரு. அப்போ எப்படி எந்த வடிவத்திலேருந்து மாறப்பட்டார்? கண்ணை மூடிக்கிட்டு காலம் அடித்து உட்காந்து தியானத்தில் மாறப்பட்டாரா, இல்லை ஒரு குருவோட உபதேசத்தில் மாறப்பட்டாரா, இல்லை ஒரு குருவோட தீட்சையில் மாறப்பட்டாரா, இல்லை இன்ஸ்டிடிங்காக அவருக்கே தெரியாமல் அந்த நேச்சர்லேருந்து மாறப்பட்டாரா அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குள்ளேயும் என்ன வருட கணக்காக ஃபாலோ பண்ணுறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாக கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவங்க கரெக்டாக பிடிச்சிருப்பாங்களான்னா நிச்சயமாக டவுட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய விதம் இங்கே ஒரு பெரிய டாஸ்க் இருக்குது. என்னன்னா, என்ன வருடக்கணக்காக ஃபாலோ பண்ணுறவங்க என்னை எப்படி கேப்சர் பண்ணி வச்சுருக்காங்கங்கிறது ஒரு ரகம், நான் அவங்கள எப்படி கேப்சர் பண்ணி வச்சுருக்கேங்கிறது ஒரு ரகம். அவங்க என்னை ஃபாலோ பண்ணி என்னுடைய வகுப்புக்கு வந்து என்னுடைய செயல் வடிவத்தை எப்படி வடிவமாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வகுப்புலேயே கேட்போம். அதே மாதிரி அவங்கள நான் எப்படி கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறேன், அவங்கள எப்படி என்ன மாதிரி வளர்ச்சி அடைகிறாங்க, என்ன மாதிரி தன்மையில் இருக்கிறாங்கங்கிறத நான் எப்படி அவங்களுடைய வடிவத்தை ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ அந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் ஒருத்தருடைய என்ன மாதிரி வடிவம். இதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆசிரமத்தில் வருடக்கணக்காக இருக்கணும்னு முக்கியம் கிடையாது, ஒரு குருவோட வருடக்கணக்காக இருக்கணும்னு முக்கியம் கிடையாது, ஒரு குருவோட வகுப்பில் வருடக்கணக்காக உட்கார்ந்துருக்கணும்னு முக்கியம் கிடையாது. ஆனால் ஒரு குரு பார்த்தாலும் பார்க்கலனாலும் ஒரு குருவுக்கும் ஒரு சிஷியனுக்கு இருக்கிற பந்தமோ, ஒரு குருவுக்கும் ஒரு மாணவருக்கு இருக்கிற பந்தமோ, ஒரு கடவுளுக்கும் ஒரு பக்தனுக்கு இருக்கிற பந்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் அதை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்கிறதுல தான் இருக்குது, அதை ஸ்டடி பண்ணுறதுல தான் இருக்குது. அதை நல்ல உள்வாங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, புரிந்து உள்வாங்கி அதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுல தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது.
24 மணி நேரமும் ஒரு குருவோட இருந்து இங்கே தமிழ்நாட்டிலே இந்தியாவிலேயோ பெரிய பெரிய சீடர்கள்லாம் யாரும் உருவாகலை. ஒரு குருவோடைய இல்லாமலேயே கிடைக்கிற சந்தர்ப்பங்களில், கிடைக்கிற வாய்ப்புகளில் குருவோட பிரயாணம் பண்ணி குருவோட சந்தர்ப்பத்தை கிடைச்ச விஷயத்தை எடுத்துக்கிட்டு பெரிய யோகியாக மாறப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ வடிவத்தில் இருக்காங்க. அப்போ அவங்க என்ன மாதிரி அதை டீப்பாக அதை டெப்த்தாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா அந்த சூட்சமத்தில் கூட அந்த குருவோட தொடர்பு வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ரொம்ப தீர்க்கமாக உருவாக்குனாங்க, ரொம்ப தீர்க்கமாக அதை பண்ணிக்கிட்டாங்க. அது ரொம்ப முக்கியம்னு கருதுறேன். அதனால அது எப்பயும் இருக்கப்பட்டாதான் நீங்கள் தியானத்தில் மேன்மை அடைய முடியும். தியானத்தில் மேன்மை அடையிறதுக்கு எங்கே ஒரு கலை, ஒரு மந்திரம், குருவோட உபதேசம், குருவோட ஆசீர்வாதம் எல்லாம் கிடச்சிருச்சு. ஆனால் அந்த மேன்மை வருடக்கணக்காக நம்ம இருக்கிறோம், மேன்மை அடைஞ்சிருக்கிறோமா? என்ன மாதிரி மேன்மை அடைஞ்சிருக்கிறோம்? ஏன் மேன்மை அடைஞ்சதுலேயே இன்னும் என்ன மாதிரி இடத்துக்குள்ளே நிற்கிறோம் அப்படிங்கெல்லாம் இருக்குது. அப்போ அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு மனிதன் தியானத்துக்கு அடிப்படை என்னன்னா ஸ்டடினா என்னன்னா ஃபுல்லாக இப்போ இந்த மாணிக்கவாசகர் கோவில் இருக்குன்னா இந்த கோவில் ஸ்டடி பண்ணணும். இப்போ எனக்கு தொடர்ந்து வகுப்பு வைக்கிறதுக்கு இந்த இடம் கன்வீனியண்டாக இருக்குங்கிறதுக்கு இல்லை, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்கிறது இல்லை. இந்த இடத்த ஸ்டடி பண்ணதுனால இந்த இடத்துக்குள்ளே உட்காரும்போது ஒரு பல்வேறுபட்ட வேலைகள் நிகழ்கிறது. அப்போ என் சைடில் இருந்தும் இங்கேருந்து ஒரு வேலை தேவைப்படுது, எனக்கும் ஒரு வேலை நடக்குது. அதே மாதிரி என்னை பார்க்க வர்றவங்களுக்கும் இந்த இடத்துலேருந்து ஒரு வேலை நடக்கலாம். அப்படின்னா அதை உணர்ந்தாதான் இந்த இடத்துக்குள்ளே ஒரு வகுப்பை வைக்க முடியும். இது ரெண்டும் உணரலைன்னா ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்திலையோ இல்லை ஏதோ ஒரு மஹால்லையோ ஏதோ ஒரு லாட்ஜிலையோ ஒரு ஃபங்க்ஷனை வச்சுட்டு போயிடலாம், அதுக்குள்ளே ஒன்றும் நிகழாது. அங்கே ஒரு குருவோட ஆதிக்கத்துக்குள்ளே மட்டும்தான் அந்த இடத்த மாற்றி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியும். அப்போ இந்த இடத்துக்குள்ளே அப்போ நம்ம ஏதோ ஒரு ஸ்டடி பண்ணி அதை ஆலோசனை அதை பார்த்து தான் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணுறோம். அந்த மாதிரி மாணவர்களாக இருக்கிறவங்க ஒரு முறை நீங்கள் பார்க்க வந்தாலும் சரி, பல முறை பார்க்க வந்தாலும் சரி, உங்களுக்கு எப்போ அந்த நம்பகத்தன்மையோட நீங்கள் ஒரு குருவை அப்படியே கேப்சர் பண்ணுறீங்களோ, ஒரு ஸ்டடி பண்ணுறீங்களோ, அதை கரெக்டாக ஒரு செயல் வடிவத்தை பண்ணிக்கிறீங்களோ, அப்போ உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் இருக்குது. மாற்றம் அடையிறதுக்கான வாய்ப்பை உருவாக்கப்படுங்கிறது நிதர்சனமான உண்மை. அதை நீங்கள் உணர்ந்துக்கணும், அதை புரிஞ்சுக்கணுங்கிறதான் நம்ம அடிக்கடி சொல்கிறது. அதோடைய ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருந்து தான் ஒரு டாப்பிக்கை நான் பேச போகிறேன். இதில் 3 தொடர்ச்சி இருக்குது. முதல் தொடர்ச்சியை நான் பேசிடுறேன், அடுத்த தொடர்ச்சியை ஒரு பிரேக் விட்டு பேசுகிறேன். முதல் தொடர்ச்சியாக ஒரு மனிதனுக்கு, சாதாரண மனிதனாக இருக்கிறவனுக்கும் சரி, உயர்ந்த யோகியாக இருக்கிறவனுக்கும் சரி, பெண்ணுக்கோ ஆணுக்கோ, இந்த நாத விந்துன்னு சொல்கிற இந்த சுரோனிதமாக இருக்கட்டும், விந்து அணுக்களாக இருக்கட்டும், இதில் தான் ஒரு மனிதனுடைய ஞானத்துக்குரியும் சரி, இல்லறத்துக்குள்ள சாதாரண வாழ்க்கைக்குள்ளேயும் சரி, சக்ஸஸ் எங்கடா இருக்குன்னா இதில் தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்தமான செயல் வடிவமும் இருக்குது. அப்போ அந்த நாத விந்தை எங்கே தொடர்பு படுத்துகிறோம்னா, நீங்கள் நாத விந்தனால தான் நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன், நாத விந்த நமச்சிவாயா சொல்கிறதுக்கும் இந்த மாணிக்க வாசகருக்குள்ளேயும் ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே இந்த நாதவிந்தோட ரோல் பெரிய ரோலாக இருக்குது. அருணகிரிநாதருடைய பெரிய ரோல், நாதவிந்தால தான் அவர் வாழ்க்கை கெடப்பட்டுச்சு, அவர் வாழ்க்கை துன்புறுத்தப்பட்டுச்சு, அவர் வாழ்க்கை, அவர் உடல் எல்லாமே துன்புறுத்தப்பட்டுச்சு. அதே நாதவிந்து இல்லாமல் அருணகிரியாலையும் ஞானம் அடைய முடியாது, எந்த தனி மனிதனாலையும் ஞானம் அடைய முடியாது. எந்த ஆணோ எந்த பெண்ணோ, ஞானத்துக்கு அடிப்படையாக ஒரு மனிதன் எங்கே வெற்றி அடையப்படுகிறான், எங்கே வெற்றி அடைய போகிறான், அவனுக்கு ஞானம் கிடைக்குமா, தியானம் நிலச்சி நிற்குமா, அவன் இல்லறத்துலையும் நினச்சி நிற்பானா, அவன் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமான்னா, அவனுடைய தலையெழுத்தை இறைவன் எங்கே வச்சுருக்கான்னா இந்த நாத விந்தில் தான் வச்சுருக்கிறான். அப்போ இந்த நாத விந்து யாருக்கெல்லாம் மிக துல்லியமாக ஒரு செயல் வடிவமாக இருக்கிறதோ அவர்கள் வாழ்க்கைக்குள்ள பெரிய மாற்றத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை நான் பல வடிவத்தில் பேசிட்டேன். இப்போ இந்த வடிவத்துக்குள்ள ரொம்ப முக்கியமான ஒரு வடிவமாக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, நார்த்தில் மீம் கரௌலி பாபா இருக்கிறார். அந்த மீம் கரௌலி பாபாவை நான் யாருமே அந்த கோணத்தில் அணுகுனதில்லை, நான் ஒரு கோணத்தில் அழுகி சொல்லியிருக்கிறேன். அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் நிறைய அவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எல்லாம் சாதித்தவங்களும் பெரிய 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 முதலாளிகள் தான் அவருடைய டிவோட்டியாக இருக்கிறாங்க, அவருடைய பக்தர்களாக இருக்கிறாங்க. இப்போ அவரை நான் அணுகுன விதம், நான் பார்த்த விதம், எனக்கும் அவருக்கும் கிடைச்ச விதம் என்னன்னா, அவர் ஒரு சுக்கிரன் சம்பந்தமான ஒரு அணுவிலேருந்து வந்தவர்.
நம்ம ஜாதகத்தில் இருக்கிற சுக்கிரன்னு சொல்லக்கூடியது இறைவனா சொல்லக்கூடிய சுக்கிராச்சாரியார்னு சொல்லக்கூடியது. இந்த சுக்கிராச்சாரியாருடைய செயல் வடிவத்திலிருந்து தான் அங்கே மீம்கரௌலி பாபாவோட செயல்பாடுகள் இருக்கு. அப்போ அந்த மீம்கரௌலி பாபாவை இன்னொரு இடத்துக்குள்ள தொடர்பு படுத்த வேண்டிய செயல் இருக்கு. அதையும் என்ன செயல்னா, அவர் ஆஞ்சநேயரை தீவிரமாக வழிபட்டிருக்கிறாரு. ஆஞ்சநேயருடைய ஒரு செயல் வடிவத்தை அவர் காட்டியிருக்கிறார். இப்போ ஆஞ்சநேயருக்கும் சுக்கிராச்சாரியருக்கும் ரெண்டு கான்ட்ராஸ்டான விஷயம் இருக்கு. சுக்கிரன் என்பது கொஞ்சம் அழகுக்குரியவன், கொஞ்சம் ஏழையா இருந்தா கூட சுக்கிர திசை ஓடுனுச்சுன்னா கஞ்சிக்கே வழி இல்லைனாலும் சட்டையில் கஞ்சி போட்டுட்டு போவான்னு பழக்கம். இது யார் வீட்டில் இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்களோட பொண்ணோ உங்கள் ஆணோ யாராக இருந்தாலும் சோதிச்சு பார்க்கலாம். கஞ்சிக்கே வழி இல்லைனாலும் அவன் சட்டையில் கஞ்சியை போட்டுட்டு போவான். அந்த சுக்கிரன் அப்படி தான் பண்ணுவான். அதே நேரத்தில் ஒரு சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் ஒரு மனிதனுக்கு கெட்டுட்டான், அவன் வலுவிழந்துட்டான், இல்லை அவன் கொஞ்சம் மோசமாக இருக்கான்னா அதோடைய செயல்பாடுகள், அந்த தாக்கம் அந்த குழந்தையோட நாத விந்துல தெரியும். அந்த நாத விந்துக்குள்ள அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ. அது சம்பந்தமாக தான் அவனுடைய தொழிலாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், அவனுடைய குழந்தையாக இருக்கட்டும், எல்லாமே இந்த செக்ஷன்லேருந்து தான் நகரும். நீங்கள் நல்லா சோதித்து பார்க்கலாம். இது ஒரு வடிவம். இப்போ இந்த சுக்கிராச்சாரியாருங்கிறது சுக்கிர திசையில் ஒருத்தனுக்கு நல்லா இருக்கிற செயலுக்குள்ள அவர் புகழை விரும்புவார், பதவியை விரும்புவார், பொன் பொருளை விரும்புவார், எப்பயுமே தன்னை அழகாக இருக்கணும்னு காட்டிக்குவார். அதே நேரத்தில் கொஞ்சம் உணர்ச்சி, கொஞ்சம் அந்த மாதிரி ஆசுவாசமாக கொஞ்சம் ஆசையாக இருக்கக்கூடிய வடிவத்துக்குள்ளே இருக்கிறவர். அப்படி இருக்கிறவருக்கு சுத்தமான சன்னியாசியாக, சுத்தமான பிரம்மச்சாரி வடிவத்தில் இருக்கிற ஆஞ்சநேயருக்கும் இந்த சுக்கிராச்சாரியாராக இருக்கக்கூடிய இந்த இவருக்கும் எப்படி கனெக்ஷன் ஆகும்? மீம்கரௌலி பாபா சுக்கிராச்சாரியார் வடிவத்திலேருந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவருக்கு முழுமையாக அவர் வசப்பட்டு பெரிய ஒரு நல்ல வடிவத்திலிருந்து அவர் சாதிச்சது எங்கன்னா ஆஞ்சநேயரால் சாதிக்கப்பட்டார். அப்போ இந்த ரெண்டு வடிவம் பாருங்க. ஒரு சன்னியாசி, பக்கா பிரம்மச்சாரி, பக்கா இல்லறத்தில் இருக்கிறவங்க, இல்லறத்துக்குள்ள ஒரு கணவன் மனைவியா லைவிகத்துக்குள்ள இருக்கிறவன் தான் சுக்கிராச்சாரியார். சுத்தமாக மனைவியை தாயா பார்க்குறவன் தான் ஆஞ்சநேயர். இப்போ இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி வேலை செஞ்சாலும் இவங்க ரெண்டு பேரோட டிராவல் எப்படி இருக்கும்? அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா டிராவல் பண்ணி சாதிச்சிருக்கிறாங்க, பெரிய கோல் ஊச்சி ஊனி இருக்கிறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டே அவர் தான். அப்போ என்னவா இருக்குன்னா, நான் சொன்னது தான், ஆஞ்சநேயன் என்பவன் ஒரு குண்டலினி சக்தியாக இருக்கிறான். ராமனுடைய குண்டலினி சக்தியாக திகழப்பட்டவனும், ராமனுடைய மிகப்பெரிய சக்தி வடிவமாக இருக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியோட முழு வடிவமே ஆஞ்சநேயன் தான். அப்போ இந்த குண்டலினி சக்தி எப்படி உற்பத்தி ஆகுது? இந்த குண்டலினி சக்தி எங்கிருந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஆரம்பிக்குதுன்னா, இந்த குண்டலினி சக்தியோட அடிப்படையே நாதவிந்து தான். இந்த நாத விந்திலிருந்து தான் ஒரு செயல் குண்டலினி சக்தியாவே மாறுது. இந்த நாத விந்து தான் குண்டலினி சக்தியா ஒருத்தனுக்கு மேல் நோங்கிறதோ, ஒருத்தனுக்கு ஒரு நல்ல வடிவத்தை காட்டுறதோ, ஒருத்தனை உயர்த்துறதோ, ஒருத்தனை தாழ்த்துறதோ இது கையில் தான் இருக்கு. இதோட வடிவத்திலிருந்து தான் ஒரு மனிதனுடைய ஞானம் தீர்மானிக்கப்படுது. இப்ப இந்த நாதவிந்துல தான் அருணகிரிநாதர் தோத்தார். அதே நாதவிந்த தியானத்துல என்ன பண்றாருன்னா, அந்த நாதவிந்த சுத்திகரிப்பு பண்றார். இவர் உடலை சுத்திகரிப்பு பண்ணல. இப்ப நம்ம உடலுக்கு ஒரு தொழுநோய் வந்துருச்சுன்னா ஒரு மாத்திரை எடுத்துக்கிறோம், எங்கெங்க தோல்ல ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல மருந்தை செலுத்துறோம். ஒரு கேன்சர் இருக்குன்னா அந்த கட்டியை நோக்கி அடுத்தது அது பரவிடாம இருக்கிறதுக்காக தான் வேலை பண்றான். ஆனா ஒரு யோகி ஒரு கேன்சரையோ ஒரு தொழுநோயோ எப்படி அணுகிறான்னா, அந்த கேன்சர் இருக்கிற இடத்த விட்டுறான், அந்த தொழுநோயை விட்டுறான். அவனுடைய தியானத்துல முழு கவனமும் இந்த விந்தணுக்களை, நாத அணுக்களை நோக்கியே தான் அவனோட பிரயாணம் இருக்கு. இந்த நாத அணுக்களை மட்டும் சரி செஞ்சுட்டானா, இந்த விந்து அணுக்களுக்குள்ள இருக்கின்ற செயல்பாடுகளை அவன் தியானத்துல கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துட்டானா, அவனால எல்லா நோயையும் சரி செய்ய முடியும். அவனால எல்லா செயலையும் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட முடியும். அப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து மிகப்பெரிய சாதித்தவன்ல முதல் இடத்துக்குள்ள இருக்கிறவர் அருணகிரிநாதர். அப்ப அருணகிரிநாதர் தொழுநோய் சம்பந்தமாக அவர் கண்டுபிடித்ததும், அவர் பண்ணிய வேலையும், அவருடைய நாத விந்துக்குள்ள தான் மிகப்பெரிய பணியையும் மிகப்பெரிய செயல் வடிவத்தை செஞ்சார். அதே போலதான் ஒரு சுக்கிராச்சாரியாராக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் வடிவத்திலிருந்து பிறக்கப்பட்ட மீம்கரௌலி பாபா அவருடைய ஞானத்துல, அவருடைய தியானத்துல அந்த சுக்கிரன் என்ற புகழுக்கு உரியவர். அவர் என்ன பண்றாரு? அவர் குண்டலினி சக்தியாக அந்த நாத விந்து மாறுது. அப்ப மாறும்போது ஒரு சுக்கிராச்சாரியாரே ஆஞ்சநேயனாக மாறப்படுகிறான். அப்ப நாதவிந்தாக இருக்கும்போது அவன் சுக்கிரனாக இருக்கிறான்.
அவன் புகழுக்கு உரியவனாக இருக்கிறான். இந்த வெள்ளை உடைக்கெல்லாம் உடையவன் சுக்கிரன், சுக்கிராச்சாரியார். அப்படி இருக்கப்படுறவனை அவனை சுத்தமான ஒரு சக்தி படைத்தவனாகவும் பெரிய செயல் வடிவமாக இருக்கக்கூடியதுக்கு ஒரு தியானத்தில் ஒரு யோகி என்ன பண்ணுறாருன்னா அவனை ஆஞ்சநேயனாக மாற்றுகிறான். அப்போ அங்கே 2 வடிவம் இருக்கு. சுக்கிரன் புகழுக்கு உரியவன், பணத்துக்கு உரியவன். அதே மாதிரி குண்டலினி சக்தி எல்லா செயலுக்குள்ளேயும் அதுக்குள்ளே என்னன்னா ரெகுலர் ஆசீர்வாதத்தை குண்டலினி சக்தியிலேருந்து பண்ண முடியாது. குண்டலினி சக்தியில் எப்பயுமே ஒரு மிக மிக உயர்ந்த சக்தியை, மிக உயர்ந்த ஆசீர்வாதத்தை தான் பண்ண முடியும். அது எப்பயுமே அதோட தன்மை ரொம்ப ரொம்ப விரிந்ததாக இருக்கும். அதோடைய ஆசீர்வாதமே வேற வடிவத்துக்குள்ள இருக்கும். அப்ப அந்த 2 வடிவத்துக்குள்ள இருக்கிற அவரை யாரெல்லாம் அந்த காலகட்டத்தில் பார்த்தாங்களோ நிறைய பேர், ஒரு 90 விழுக்காடு பேத்துல எனக்கு தெரிந்த ஒரு 47 விழுக்காடு பேர் அவர்கிட்ட இருந்து நன்மைகளை பெற்றிருக்கிறாங்க. ஒரு பெரிய சாதிப்பு, பெரிய அவங்க வாழ்க்கைக்குள்ள பெரிய மாற்றத்தை இவரால் தான் மாற்றம் அடைஞ்சேன்னு கூட தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் 100% இவர் சம்பந்தமாக தான் இருக்குங்கிறத அவங்கள உணர்ந்தாலும் உணரலனாலும் இந்த மாதிரி ஒரு சூழல் நிகழ்ந்திருக்கு. அப்போ இது எவ்வளோ பெரிய முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அப்போ சராசரியாக இருக்கிற ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ இந்த நாத விந்துக்குள்ளே தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோட மையமாக ஒரு செயல் வடிவம் இருக்குது. இப்போ சுக்கிரன் கொஞ்சம் சரியில்லாத காலகட்டத்தில் கணவன் மனைவியோட வாழ்க்கை கூட பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரன் கொஞ்சம் சரியில்லாத காலகட்டத்தில் குழந்தைத்தன்மை கூட பெற முடியாத ஒரு வாழ்க்கை தன்மை இருக்குது. சுக்கிரன் கொஞ்சம் உச்சபட்சத்தில் இருக்கும்போது நிறைய விளம்பர நடிகர்கள் நிறைய பேர் தானே நீங்கள் பார்த்துருக்கலாம். அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம் சந்திரனுடைய பல 3-4 கிரகங்கள் சொன்னாலும் இந்த சுக்கிரன் தனித்துவமாக காட்டுவான், தனித்துவமாக ஒரு செயல் வடிவத்தை செஞ்சிருவான். அப்போ எந்த ஒரு தனி மனிதனாக இருந்தாலும் இந்த சுக்கிரன் விஷயங்கிறது, சுக்கிராச்சாரியாங்கிறது இந்த நாத விந்தையும் ஒரு பெண்ணாகப்பட்டவ ஸ்ரோனிதத்தையும் எவன் ஒருத்தன் பாதுகாக்கிறானோ, எவன் ஒருவன் சரியாக பயன்படுத்துகிறானோ அவன் இந்த ஞானத்துக்குள்ள ஒரு செயல் வடிவத்துக்குள்ள மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, சிவன் செத்து குலநாசம், சிவன் சொத்தை நீங்கள் எடுக்காதீங்க, திருடாதீங்க அப்படிங்கிறது. இந்த உலகத்திலே சிவபெருமான் படைப்போட தத்துவத்துக்குள்ள ஒரு காற்றாக ஒரு மனிதனுக்கு படைப்பு அப்படின்னா கண்டினியூவாக உங்கள் பரம்பரை நெக்ஸ்ட் நீங்கள் கொண்டு போகணும், நெக்ஸ்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான செயல் வடிவம் உங்களுடைய நாத விந்து தான். உங்கள் நாத விந்து சரியாக இருந்தால் தான் ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். அதே நேரத்தில் ஒரு ஆண் குழந்தையோ ஒரு பெண் குழந்தையோ ஆரோக்கியமாக வயிற்றுக்குள்ளே சுமக்கிறதோ இல்லை ஒரு செயல் கணவன் மனைவியாக நல்ல செயல் வடிவத்தில் இருக்கணும்னா அந்த அம்மாவுக்கு ஸ்ரோனிதம் சரியாக இருக்கணும். இந்த 2 செயலுக்குள்ளே தான் ஒரு மனிதனுடைய மெயின் ஜங்ஷனே இதுதான். இது 2 சரியா இல்லைன்னா நீ எத்தனை கோடி வச்சிருந்தாலும் எத்தனை செயல் வச்சிருந்தாலும் அங்கு ஒரு சரியான வடிவமாக இருக்காது. அது ரொம்ப முக்கியமான செயல் வடிவமாக இருக்கு. அப்ப ஒரு பெண்ணாக பிறக்கப்பட்டவங்களோ ஒரு ஆணாக பிறக்கப்பட்டவங்களோ சர்வசாதாரணமாக வெளிநாடுகள் எல்லாம் இந்த நாதவிந்த பத்தியோ இந்த ஸ்ரோனிதத்தை பத்தியோ எந்த புரிதலும் கிடையாது, எந்த செயல் வடிவமும் கிடையாது. யாரோட வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு செயல் வடிவத்துக்குள்ளதான் ஒரு மனிதன் என்ன பண்றான்னா அந்த செயலிலிருந்து இழக்கப்படுகிறான். அதை விரயம் பண்ண அந்த உயிர் சக்தியை வேஸ்ட் பண்ண, அந்த உயிர் சக்தியிலிருந்து அவன் கிடைக்க வேண்டிய செயல் வடிவத்தை கிடைக்க அதை எல்லாத்தையும் ஒரு இடத்துல மோசமான ஒரு கீழ்நிலைக்கு எடுத்துட்டு போகும்போது அவனால உயர்ந்த செயலையோ இல்லறத்துக்குள்ளேயோ இல்ல அவனுடைய வேற பணிக்குள்ளேயோ செலுத்தி கொள்ள முடியல. ஒருத்தன் மிகப்பெரிய திறமசாலியாக பெரிய தொழிலதிபர்கள் நிறைய பேருக்குள்ள அவங்க பெரிய சாதனையாளர்களாக தான் இருக்கிறாங்க, அவங்க பெரிய விஷயத்துக்குள்ள தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பின்னடைவும் வரலையே அப்படின்னு கூட நினைக்கலாம். அவங்களுடைய அந்த வரத்துக்குள்ள வெறும் சுக்கிரத்தன்மையில் இருக்கிறது மட்டும் இல்லாம அடிஷனலாக தொழிலதிபராக இருக்கக்கூடியவங்க, விளையாட்டு வீரராக இருக்கவங்க, அரசியல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு 3-4 கிரகங்கள் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த 3-4 கிரகங்களுடைய உதவியில இந்த சுக்கிரனுடைய பின்னடைவுகள் அவங்களுக்கு ஏற்பட்டாலும் அவ்வப்போது இந்த நாதவிந்தத்தை அவங்க வீணடித்தாலும் அவங்க வேற கிரகத்தால பாதுகாக்கப்படுகிறாங்க. ஆனா ஒரு இடத்துல அவங்க எங்க ரொம்ப டிராபேக் ஆவாங்க அப்படின்னா, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய கோடீஸ்வரர்களை யாரு வேணாலும் அவங்கள ஹாப்பியா இருக்கட்டும், ஆனா ஞானத்தை கூட்டிட்டு வாங்கன்னா துன்பம்னா அவ்வளவு துன்பத்தை அவங்க அனுபவிக்க தொடங்குவாங்க.
ஏன் துன்பத்தை அனுபவிக்கிறாங்கன்னா, அந்த நாத விந்த எப்படி தவறா பயன்படுத்தியிருக்கோங்கிறத ஒருத்தனுக்கு என்னன்னா, ஒரு ஃபிட்டு அன்ஃபிட்டு அப்படின்னு ஆன்மீகத்தை தேர்ந்தெடுக்கிறது இந்த நாத விந்த வச்சுதான் ஒரு குருநாதர் தேர்ந்தெடுப்பான். இவன் ஃபிட்டா அன்ஃபிட்டா, இதுக்குள்ளதான் ஒரு செயல் வடிவத்தை செய்யறதுக்கு வாய்ப்பை உருவாக்குவான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆணையோ பெண்ணையோ திருமணத்துக்கு இந்த ஸ்ரோணிதத்தையும் விந்தையும் வச்சுதான் ஒரு யோகி ஆசீர்வாதம் பண்ணுவான். இந்த செயல் ரெண்டு வடிவமும் கலக்கப்பட்டா இந்த பெண்ணும் இந்த ஆணும் ஒரு நல்ல செயல் வடிவத்துல இருப்பாங்க. அவன் பொருத்தம் பார்க்கறது, அவன் பேர் ராசி, அவன் ஜாதகம், அவன் ஒருத்தரை கணிக்கிறது இந்த செயல் வடிவத்துல இருந்து தான் கணிப்பான். இந்த செயல் வடிவத்தில் இருந்து தான் பார்ப்பான். அப்ப எவ்வளவு துல்லியமாக இந்த செயல் இருக்கிறது தான் மாறும். ஒருவேளை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற யாருக்காவது எங்க ஸ்ரோனித சரியா இல்லை, எங்க விந்தணுக்கள் சரியா இல்லைன்னா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். நான் உங்களுக்கு வாழ்க்கையிலே சொல்லிட்டேன், ஒரு மனிதன் ஒரு உடல்ல இருக்கிற உறுப்புகள்ல பலவீனம் அடையிறதோ இல்ல உடலையே பலவீனம் அடையிறதை தாண்டி நாத விந்தையே மோசமான நிலைமைக்கு எடுத்துக்கிட்டு வந்து அருணகிரிநாதன் எந்த நாத விந்த மோசமா எந்த மனிதனும் அப்படி எடுத்துட்டு வர முடியாது. அவ்வளோ கீழ்நிலைக்கு எடுத்துட்டு வந்த அந்த நாத விந்த அதுவே அமிர்தமாக ஒரு ஜோதியாக மிக புரட்சியாக ஆன்மீகத்துல மிகப்பெரிய வெறும் திருப்புகள் பாடல் மட்டும் கிடையாது. அருணகிரியோட தியானம், அருணகிரியோட செயல்பாடுகள், அருணகிரி தான் இந்த மனித பிறப்புக்கு மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஒரு முன் உதாரணமாக ஒரு ரோல் மாடலாக நாதவிந்தை பால்படுத்தியவன், நாத விந்திலே தவறாக வாழ்ந்தவன் கூட மீண்டும் வந்து அதே நாதவிந்த சரி செஞ்சு ஒரு மிக உயரத்துக்கான ஒரு ஞானத்தை பெற்று முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் அருணகிரிநாதர். இது ஒரு உண்மை தத்துவமாக இருக்குது. அப்ப உங்களுக்குள்ளயும் ஏதாவது ஒரு சிறு விஷயம் இருந்தாலும் அது மாறப்படும். இப்ப இது ஒரு அடிப்படையாக ஒரு செக்ஷனுக்குள்ள நம்ம வச்சுக்குவோம். இப்ப நீங்க உங்களுக்குள்ள நான் என்ன சொல்லிட்டேன்னா, இந்த தியானத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க இல்லற வாழ்க்கையில பணம், காசு, தங்கம், புடவை, வேட்டி, இடம், வீடு, சாப்பாடு, காரு இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதனுடைய நாதமும் நாத விந்துங்கிறது ஒரு ஆணுக்கூட, ஸ்ரோனிதங்கிறது ஒரு பெண்ணுக்கும், இது ரெண்டு சரியா காம்பினேஷன்ல இருக்கிற ஒரு ஆண் பெண்ணு சேர்ந்தா அவன் அனாதையாக இருந்துட்டு இது ரெண்டும் நல்லா இருக்கிறவன் கால் எடுத்து வச்சானா அவங்க ரெண்டு பேரும் எதையும் உருவாக்கிட முடியும், எதை வேணாலும் உருவாக்கிட முடியும். எதுவுமே இல்லாம ஜீரோல வாழ்க்கையை ஆரம்பிச்சா கூட அவங்களால என்ன வேணாலும் உருவாக்க முடியும். அப்ப இந்த தன்மை நல்லா இருந்தா அவன் எதையும் பண்ண முடியும், அவனுக்கு எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறது அடிப்படை. அப்ப இன்னொரு செயல் வடிவம் என்னன்னா, இந்த தன்மையை பத்தி அவ்வளோ புள்ளி விவரமா யாருக்கும் தெரியாது. இப்போ சராசரி ஒரு மாணவன் இருக்கிறான், சராசரியாக ஒரு குடும்ப தலைவன் இருக்கிறான். இந்த நாத விந்துன்னா எனக்கு தெரியும், அது நல்லா இருக்கா கெட்டு போச்சான்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, எனக்கு எப்படி தெரியும், அதுக்குள்ள நான் என்ன பணி செய்யறது, நான் என் வேலை உண்டு நான் உண்டு தான் போயிட்டு இருக்கேன். ஆனா அதுக்குள்ள இருக்கிற ரோல் என்ன, அதுக்குள்ள இருக்கிற செயல் என்ன அப்படின்னா, நீங்க அடிப்படையா இந்த தியானத்துக்கு இது ரெண்டும் இருந்தாதான் பண்ண முடியும்ட்டேன். அடுத்த கட்டமா நான் சொல்றது இந்த செக்ஷனை இதோட முடிச்சுட்டு அடுத்த செக்ஷனா உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா,